செவுல பட்டா கூட உடம்புல தடிப்பு தடிப்பாயிரு. சாப்பிட போறேன். வாயில வச்சு நினைச்சாவே நிறைய பேருக்கு. அம்மா வணக்கம் மகளை இன்னைக்கு வந்து என்ன மீனை பார்க்க போறோம்னா பூமீன மலையில வந்துச்சு இன்னைக்கு. அந்த மலை மீனை பத்தி அப்படி சொல்ல போற மக்களே யாரு அழகா இருப்பாருங்க. இதுதான் பூமீன். அதே மல்லிகை பூக்கெல்லாம் அழகான இருக்காரு. அழகா பாருங்க. இந்த மீன் பூ அழகா இருக்கிறதா அதுக்கு பேரு மீன் அழகா இருக்கிறதா அதுக்கு பூ மீன் இருக்காங்க. சிறகு கூட அழகு பயங்கரமா இருக்கு. யாரு எல்லா மீன்லயும் இப்படி இருக்காது. இந்த மீன்ல மட்டும் அந்த சிறகு இப்படி இருக்கு மக்களே. தாமரை செவுல்ல வரைஞ்சிருக்கு பாருங்க மக்களே. நல்லா பாருங்க உங்களுக்கு காட்டுறப்ப செவுல்ல வந்து தாமரை வரைஞ்சிருக்கு. ரெடியா யாரு பாத்துருக்கா ஹலோ செவுல்ல தாமரை இந்த மீன்ல மட்டும்தான் இருக்கு மக்களே. நல்லா பாருங்க. அதனால இது பூ மீன் வச்சிருக்காங்க. மீன் பேரு செவுல்ல. அதான் மீன்ல ஒவ்வொரு அதிசயமா இருக்குல்ல. ஆனா இந்த மீன்ல எந்த மீன்லயுமே இப்படி செவுல்ல தாமரை இருக்காது. இந்த மீன்ல தான் செவுல்லே தாமரை இருக்கு மக்களே. நல்லா பாருங்க. 4 வகம் காட்டுற பாருங்க. இந்த மீனை நீங்க பார்த்து நம்ம கமால சொல்லுங்க. ரொம்ப அபூர்வமான மீன். அப்படியே தாமரை உரிச்ச மாதிரி இருக்கு. லேசா கூட மாற்றம் இல்ல தாமரை வரிசல் இல்ல. இருக்கு பாருங்க. இதான் அந்த வரைச்சல். இதான் தாமரை. இருக்கா சென்டரா வருதா? அது சென்டர்ல ஒவ்வொரு செவுல்லையும் இருக்கு அந்த தாமரை வரைச்சல். பால் வரைக்கும் நாங்களா தெரியும். அந்த வரைச்சல் தெரியாது. நல்லா தெரியுறா எனக்கு. எப்படி இப்போ இந்த காசு இருக்காங்க தெரியும். சரிதா உனக்கு வெயில்லாம் தெரியும். மீன் வெள்ளை கலர்ல இருக்கா. வெயில் படவும் இதாகுது, ரிஃப்ளெக்ட் ஆகுது. எப்படி இருக்குன்னு நம்ம தாமரை வரைஞ்சோம்னா எப்படி தாமரை வரையுமோ அதே மாதிரியாவே இருக்கு பாருங்க. இது ரொம்ப அபூர்வமான மீன் மக்களே. இந்த மீன் இருக்கு பாருங்க. இதான் வரைச்சல், தாமரை வரைச்சல். மீன் செவுல பொறுத்து நம்மளா வரைஞ்சுட்டா அதை விட பிரமிப்பா இருக்கு. இதுதான் பூமீன் சொல்லுவோம் மக்களே. இப்படிப்பட்ட பூமீன் இந்த செவுல்ல இப்படிப்பட்ட மீன் பார்த்துருந்தா நீங்க கமாண்ட்ல சொல்லுங்க. இந்த மீனை இப்ப நாங்கள் கடலை விட போறோம். இந்த மீனை இது வரைக்கும் பார்த்தே இல்லை. அபூர்வமான மீனால எப்பவும் கடலை விட்டுருவோம். ஓகே மக்களே, ரொம்ப கஷ்டப்பட்டு தான் இப்போ நம்ம எடுத்துருக்கோம். நம்ம வீடியோ பிடிச்சா அப்படி லைக் பண்ணி ஷேர் பண்ணுங்க. நம்ம கடல் தேவன் சேனலுக்கு அப்படி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ நம்ம தாமரை மீனை வந்து கடலை உயிரோட விட போறோம். ஆமா, ஏன்னா இந்த மீனை பார்த்து நம்ம ரொம்ப காண்டுகளாச்சு. வந்திருக்கனாலே நம்ம கடலையை விட்டுருவோம். இந்த மீனை அவர் புத்தகத்தை கொடுத்து இந்த மீன் நமக்கு நிறைய மீன்களை அழைச்சிட்டு வரணும். அதனால பேர் சொல்லி விடுவோம். இந்த வல்லத்தை கடல் தாய்மான்னு சொல்லி போயா ராக்கெட் மாதிரி போகுது. ஓகே மகளே, இப்ப நம்ம வந்து பூமியை பத்தி நம்ம பேசியிருந்தோம். பூமியில நம்ம இது வரைக்கும் அப்படி பார்த்துட்டு அதிகமா வாய்ப்பு இருந்திருக்காது. அப்படி ஒரு அபூர்வமான மீன் தான் இப்ப நீங்க பார்த்தோம். அது ஒரு மகத்துவமான விஷயம். தாமரை மீன்ல வரதுக்கு கடல்ல விட்டோம் மீனை. ஆமா, இந்த வீடியோ பிடிச்சிருக்க மக்கள் நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம கடல் தேமான் சேனலை விரும்பி சப்போர்ட் பண்ணுங்க. இப்போ வந்து நம்ம என்ன பார்க்க போறோம்னா நண்டு. இதுக்கு பேர் கண்டென்ட் சொல்லுவோம் மக்களே. இதுக்கு ஏன் கண்டென்ட் பேர் தெரியுமா? அங்க 3 கண்ணு நெற்றி கண்ணு. யாருக்கு இது வந்து நெற்றி கண்ணு, இது வந்து 2 கண்ணு, 3 கண்ணு இருக்கு. இந்த இதுக்கு வந்து நண்டு வந்து ஏன் இப்போ நம்ம நண்டு கட்டுறோம் நண்டு நிறைய நேரம் பார்த்துட்டு இருக்கோம். இந்த நண்டு இப்போ தொல்காவா இருக்கு. அதாவது தொல்காய்னா இந்த நண்டு அடுத்த டேச்சு வளர்ச்சி அடைகிறதுக்கு மேலே உள்ள ஓட விட்டு கலந்து உள்ள உள்ள ஓடு மட்டும் இருக்கு. நைஸா பாருங்க. நண்டுட கூட தான் கையை கடிக்கும்ல, இப்ப கடிக்காது.
ஏன்னா அவர் தோல் கால் எல்லாமே நைஸா இருக்கு, அதனால அவரால் கடிக்க முடியாது, ஸ்ட்ரென்த் இல்லாதது. எப்படி எப்படி கேட்டீங்கன்னா ஒரு குழந்தை பெத்த பெண்ணு எப்படி இருக்குமோ அது போல இது ரொம்ப மெல்லிசமா, உடல்ல எந்த பிறன்மை இல்லாம ரொம்ப நைஸா இதை பயன்படுத்தணும். கொஞ்சமான இதை ரப்பா பயன்படுத்தினாலே இது வந்து வேஸ்ட் ஆயிரு, நண்டு செத்து போயிரு. கொஞ்சம் ரப்பா இதை பயன்படுத்தணும்னா அதனால இது வந்து உயிரா இருக்கு, இது அப்படியே நம்ம கடலை விட போறோம் மக்களே. ஆமா, இந்த வீடியோ பிடிச்சி நமக்கு லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, நம்ம கடல் தான் சப்போர்ட் பண்ணுங்க. இது வந்து நம்ம நண்டு வந்து கோல்கா நண்டு உயிரோட இருக்கு, அப்படி கடலை விட்டுருவாங்க. ஓ, இந்த சல்லி பீஸுக்கு இந்த மீனுக்கு ஒரு சின்ன கதை இருக்கு, அதைத்தான் இப்ப நம்ம சொல்ல போறோம். இந்த தள்ளி இது வந்து என்ன மீன் பார்த்தீங்கன்னா வாவல் மீன். வாவல் ஐவாவல் கருவாவல் இருக்குல்ல, இந்த வாவலை தான் நேற்று நம்ம ஒரு கிலோ சமைச்சு சாப்பிட்டோம். அந்த வாவல் தான் இந்த மீன். ரொம்ப ஒரு அபூர்வமான மீன் தான் கடல் மீன்லயே. ஏன் இந்த மீனை இப்ப நம்ம அபூர்வம் இந்த மீனுக்கு பேச வரோம்னா நாங்க பார்ப்போம். கடல் மீன்லயே பாத்தீங்கன்னு வச்சுங்களேன், இங்க இதுக்கு வந்து சல்லி பீஸு, இவர் வந்து வாவல். இந்த வாவலையே இவர் நைஸா இருக்கு, இந்த முள்ளு முதல்ல ரொம்ப ஸ்மார்ட்டா இருக்கு கேட்டீங்கன்னா, இவர் சாப்பிட்ற விரும்பி சாப்பிட்ற ஒரே பொருள் இந்த ஜல்லி பீஸு. இந்த ஜல்லி பீஸ் திங்கிறதுனால இந்த வாவல் வந்து ரொம்ப டேஸ்டாகவும் இருக்கு, நல்ல முள்ளு முதல்ல ரொம்ப நைஸா இருக்கு. கடல்ல வந்து இந்த ஜல்லி பீஸ் வந்து ரொம்ப மகத்துவமான விஷயம். இந்த வருஷத்துக்கு ஒரு முறை ஒரு 2 மாசம் தான் இந்த ஜல்லி பீஸ் கடல்ல வரும். இந்த ஜல்லி பீஸ் வர விட்டா கடல் இனமே அழிஞ்சு வரும். ஏன்னு கேட்டீங்கன்னா இந்த ஜல்லி பீஸ் தான் வந்து மீன்களுக்குலாம் இறை, ஒரு மீன்களுக்கு முக்கியமான ஒரு இறை விடுறது தான். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா இந்த ஜல்லி பீஸ் ஒவ்வொரு பீஸ் நம்ம கடல்ல மேந்து வரும்போது உள்ள இந்த வாவல் தான் சுத்தி ஒரு மொழ் வரும். வாவல், பாறை, சீலா, இந்த மீனுக்கு உள்ள தான் இந்த ஜல்லி பீஸோட ஒட்டிக்கிட்டு வரும். அதை ஒட்டி இருக்கிற மீன் உள்ள திங்கிற மீன் உள்ள பார்த்தீங்கன்னா நல்ல ரேட்டுக்கு விற்கும், சீலா, பாறை, வாவல். ஆனா அதிகமா அந்த வாவல் குஞ்சு தான் அந்த ஜல்லி பீஸை ஒட்டிக்கிட்டு வரும் மொழு. அது நிறைய நேரம் பார்த்துருக்கோம், ஆனா நம்ம இதை பத்தி சொல்லலேன்னு சொல்லக்காண்டியே இப்ப நம்ம சொல்றோம். இந்த முழுக்க சீலா, பாறை, வாவல், மாவுளா இந்த ஐட்டங்கள்லாம் வந்து இந்த ஜல்லி பீஸை நல்லா திங்கி, ஜல்லி பீஸா அதுக்கு அதிகமான உணவு. அவன் மற்ற மீன்கள்லாம் இந்த ஜல்லி பீஸ் அவ்வளோ விரும்பி சாப்பிடாது. இந்த 4 வகை மீன் வந்து எப்பவுமே இந்த ஜல்லி பீஸ் தான் அதுக்கு ரொம்ப விரும்பி சாப்பிடுறது. இப்ப மக்களே இந்த ஜல்லி பீஸை திங்கலான்னு நான் இன்னைக்கு ட்ரை பண்ண போறேன் மக்களே. ஆனா ஏன்னா வந்து மீன் எல்லாம் திங்குது, நல்லா தான் வாழுது, நம்மளும் மீனை வந்தானே நம்மளும் திங்கோமேன்னு சொல்லி திங்க போறோம். யாரும் தின்னதில்ல மக்களே. இந்த தண்ணியில அலசிட்டு பாத்துறாதீங்க தயவு செய்து. ஏன்னு கேட்டீங்கன்னா அப்படியே உடம்புல பட்டா கூட உடம்புல தடிப்பாயிரு. சாப்பிட போறேன். வாயில வைக்க நினைச்சாவே நிறைய பேருக்கு அம்மா பண்ணிட்டு அப்படின்னு சொல்றேன். இது வந்து ரொம்ப கடினமான ஒரு விஷயம், உடம்புல பட்டா கூட. இப்ப வந்து நம்ம ஜல்லி பீஸ வந்து சமைச்சு சாப்பிட்டோம், எதுவுமே பண்ணல. இருந்தாலும் அடுத்த முறை வந்து நிறைய சாப்பிடுவோம். இருந்தாலும் நமக்கு ஒரு தைரியம் இருக்குது, ஒளிஞ்ச ஆளுக்கு எல்லாரும் திங்கான்னு சொன்னால இதனால பல்ல வாய்க்குள்ள சமைச்சோம்ல மின்னாச்சு, அது வாயில ஒண்ணும் பண்ணல. உள்ள போச்சுன்னா என்ன செய்ய போகுது தெரியல. விஷம்னாலே எப்படி ஒரு பழமொழி இருக்குல்ல, அளவா தின்னா அமிர்தம், அளவுக்கு மீனா அமிர்தம் மாதிரியா நம்ம அளவா தான் சாப்பிட்டுருக்கோம். அதனால விஷம் சாப்பிட்டா கூட அளவா சாப்பிட்டா காப்பாத்திடலாம்ல. அதனால கொஞ்சம் கொஞ்சம் சாப்பிட்டுருக்கு. எப்படி இருக்குன்னு பார்த்துட்டு நாளைக்கு கூட கொஞ்சம் சாப்பிட்டு பார்ப்போம். அப்படியே அடுக்கடுக்க சொரிய திங்கலாம்னு ஒரு உணவு முறையை கொண்டு வந்துடும் மக்களே. நிறைய சப்போர்ட் பண்ணுங்க நமக்கு. நான் திங்கிறத நினைச்சுக்கிட்டு நீங்க யாரையும் அதை விரும்பி வாயில சமைக்காதீங்க. ஏன்னா முகத்துல பட்டாலே நெஞ்சில பட்டாலே அட்டாக் வந்துடும், அந்த அளவுக்கு விஷம் கொண்டு வருது. இது போல யாரும் ட்ரை பண்ணாதீங்க. நம்ம வீடியோ பிடிச்சிருந்தா நமக்கு சப்போர்ட் பண்ணுங்க. அடுத்த முறை நிறைய நம்ம ஜல்லி பீஸ் திங்கோம், அதுக்கு நீங்க சப்போர்ட் பண்ணுங்க மக்களே. அடுத்தடுத்து இதே மாதிரி நல்ல ஸ்டோரியோட சந்திப்போம். நன்றி, வணக்கம், பாய், சி யூ.